எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 9.3 11th சம் சொல்லித்தரேன். ஃபார் each of the differential equation find a particular solution satisfying the given condition. X cube plus x square plus x plus 1 dy by dx equal to 2x square plus x. உங்கள் பர்டிகுலர் சொல்யூஷன் சொன்னனால இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் சி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த y ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு 0 இதை சப்ஸ்டியூட் பண்ணி சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், அதாவது எக்ஸ் வேல்யூலாம் செப்பரேட் பண்ணணும், ஒய் டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணணும். அதுதான் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இங்கே இது எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ன்றனால இந்த டிஎக்ஸ் இங்கே கொண்டு போயிடலாம். dy equal to 2x square plus x divided by x cube, இது டிவிஷனில் வந்துடும். x cube plus x square plus x plus 1 dx. ஸோ இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பார்ட் அப்புறமா நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இதில் வந்து எக்ஸ் காமனாக இருக்கிறனால எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோம்னா 2x + 1 இருக்கும். டினாமினேட்டரில் இப்போ எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர், இதில் எக்ஸ் காமனாக எக்ஸ் ஸ்கொயரே காமனாக இருக்குது. இப்போ எக்ஸ் + 1 இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே 1 காமனாக இருக்கிறனால எக்ஸ் + 1 வந்துடும். ஸோ எக்ஸ் + 1 எக்ஸ் + 1 காமனாக இருக்குது. வெளியில் எடுத்தோன்னா எக்ஸ் இன்ட்டு 2x + 1 டிவைடட் பை x square plus 1 into x plus 1. இதை எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணலான்னா x into 2x plus 1 divided by x square plus 1 x plus 1. So a by x plus 1 இந்த டேர்ம் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் bx plus c டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண எல்சிஎம் எடுக்கணும். a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் bx plus c இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு 2x + 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இது டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ நியூமரேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், இங்கே வந்து a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் bx ப்ளஸ் c x plus 1. ஸோ ஒரு இந்த டேர்ம் 0 பண்ணிவிட்டு நம்ம ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே x plus 1ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ x plus 1 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு -1. ஸோ இந்த எக்ஸல் இருக்கிற இடத்துலலாம் -1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ வேல்யூ கிடைக்கும். 2 இன்ட்டு -1 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் a இன்ட்டு -1 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த டேர்ம் 0 ஆகிடும். -1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 1 + 1 2. இங்கே -1 ஸ்கொயர் பண்ணால் 1 2. இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 - 1 1. இங்கே வந்து 2a இருக்கும். a ஈக்குவல் டு 1/2 கிடச்சிருக்கு. ஸோ b கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஈக்குவேட்டிங் coefficient of x square. இப்போ இங்கே 2 ஈக்குவல் டு இங்கே a ப்ளஸ் b. a வந்து 1/2 சப்ஸ்டியூட் பண்ணணும் ப்ளஸ் b. இந்த 1/2 இந்த பக்கம் கொண்டு போனால் 2 - 1/2 ஈக்குவல் டு b. 2 2s are 4, 4 - 1 3/2. ஸோ b ஈக்குவல் டு 3/2 கிடச்சிருக்கு. c கண்டுபிடிக்கணும்னா
ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சி இருக்குது, இங்கே ஏக்கு இருக்குது, இங்கே இல்லை கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. equating constant term. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, ஏ ப்ளஸ் சி. ஏ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2ன்னு சொல்லிட்டு அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் சி. 1/2 இந்த பக்கம் வச்சுன்னா சி ஈக்குவல் டு -1/2. ஸோ இது எல்லாமே இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது எல்லாமே மெயினாக எங்கே நம்ம அதில் ஏ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இந்த பார்ட்டில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இது ஏ வந்து 1/2 இன்டகிரல் dx by x plus 1 bx. b வந்து 3/2ன்றனால 3/2 integral x dx divided by denominatorல x square plus 1 இருக்கு. c minus 1/2 minus 1/2 integral dx by x square plus 1. ஸோ இதில் 3 இன்டகிரல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. நம்ம I ஈக்குவல் டு நேம் கொடுத்துட்டு 3 இன்டகிரலுக்கும் I1 I2 I3. ஸோ லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ I1 வந்து ஸோ இன்டகிரல் dx பை இன்டகிரல் I1 இன்டகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் dx by x இந்த ஃபார்முலா இருந்தால் நம்ம log x யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல 1/2 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் வரனால log x யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 log of x plus 1 I1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது I2 3/2 integral x dx by x square plus 1. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெட் x square equal to x square plus 1 equal to t. இப்போ x square டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x dx equal to dt. ஸோ x dx equal to இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/2 dt. ஸோ x dxன்னு இங்கே இருக்குது 3/2 integral 1/2 dt. அதனால் 1/2 இங்கே போட்டுக்கலாம். dt divided by x square plus 1னா t அசைன் பண்ணியிருக்கோம் t. ஸோ இதே ஃபார்முலா தான் integral dx by x வந்து log x மாதிரி இது dt by t log t ஆகிடும். 3/4 log t. t வந்து என்னென்னு அசைன் பண்ணியிருக்கோம் x square plus 1. ஸோ 3/4 log x square plus 1. ஸோ செகண்ட் டேர்ம் I2வும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு I3 -1/2 integral dx by x square plus 1. ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா integral dx by x square plus a squareன்ற ஃபார்மில் இருக்குது. அதுக்கு வந்து 1/a tan inverse x by a -1/2 1/a. a இருக்கிற இடத்துல 1 இருக்கிறனால 1/1 1 தான். ஸோ tan inverse x by a. x வந்து a வந்து 1ன்றனால வெறும் x போட்டுக்கலாம். ஸோ I3யும் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே வந்து I இன்டகிரல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். I ஈக்குவல் டு 1/2 log x plus 1 I2 வந்து plus 3/4 log x square plus 1 minus 1/2 tan inverse x plus c. ஸோ அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். இது பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு xy வேல்யூ கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த பார்ட்டில் தான் இப்போ இங்கே போடணும். இந்த பக்கம் இன்டகிரல் dy இருக்குது.
ஸோ y ஈக்குவல் டு இந்த பார்ட்டில் இது இருக்குது 1/2 log x plus 1 plus 3/4 log x square plus 1 minus 1/2 tan inverse x plus c. ஸோ y இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் 1 x இருக்கிற இடத்துல எல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 1/2 log 0 plus 1 1 வரும் plus 3/4 log x square 0 சப்ஸ்டியூட் பண்ணால் log 1 minus 1/2 0 tan inverse 0 0 தான், அதனால இந்த டேர்ம் 0 ஆகிடும் plus c. ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரணும். இப்போ பவரில் வந்து ஃப்ரண்ட்டில் 1/2 இருந்தால் லாக் ப்ராப்பர்ட்டி பற்றி அது பவரில் தான் வரும். log 1 பவர் log 1ஓட வேல்யூ 0, அதனால் இந்த டேர்ம் எல்லாமே 0 தான். இப்போ c ஈக்குவல் டு 1 தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது ஜென்ரல் சொல்யூஷன் இருக்கு இல்லையா அதில். ஸோ y ஈக்குவல் டு c வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால 1/2 log x plus 1 plus 3/4 log x square plus 1 minus 1/2 tan inverse x plus c. c வந்து 1. ஸோ இந்த டேர்ம் log 1லாம் 0 ஆகிடும், இதெல்லாம் 0 ஆகிடும், அதனால இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். சியோட வேல்யூ 1 தான் இருக்கும். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா, இங்கே பை 4 இருக்குது, இங்கே இன்ட்டு 2 இன்ட்டு 2 பண்ணால் இங்கேயும் 4 ஆகிடும். இங்கே 2 வந்து பவருக்கு வந்துடும். ஏன்னா லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக் அது ஒரு ப்ராப்பர்ட்டி அங்கே எழுதுகிறேன். லாக் m பவர் என்னன்னு இருந்தால் n log m ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த 2 பவரில் வந்துடும். லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு ஆகிடும். இந்த 3யும் இதுக்கு பவரில் வந்துடும். இப்போ 1/4 தான் காமனாக இருக்குது. வெளியில் எடுத்தோன்னா log அதே மாதிரி log m plus n வந்து log m into n எழுதலாம். log x plus 1 square into இது 3 பவரில் வந்துடும் x square plus 1 cube. இந்த ப்ராப்பர்ட்டி படி பவரில் வந்துடும். மைனஸ் 1/2 tan inverse x plus 1. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். y equal to இதுதான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். நெக்ஸ்ட் 12th சம். x square minus 1 dy by dx equal to 1, y equal to 0, x equal to 2 கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஜென்ரல் சொல்யூஷனில். பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் பண்ணுறோம். இந்த ஒயிட் டேர்ம் இங்கே இருக்கட்டும், ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் dx இங்கே போயிடும். இந்த x by x square minus 1 வந்து கீழே வந்துடும், x square minus 1. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ இப்போ இந்த பார்ஷியல் இது வந்து ஒய்ன்னு ஆகிடும். இது வந்து இன்டகிரல் dx by x into the x square minus 1 அல்ஜிப்ரா ஃபார்முலா a square minus b squareனு a minus b a plus bன்னு எழுதுவோம் இல்லையா அந்த ஃபார்முலா. அதனால x minus 1 x plus 1ன்னு எழுதலாம். ஸோ இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1 by இந்த பார்ட் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். x minus 1 x plus 1னா a by x plus b by x minus 1 plus c by x plus 1. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ எந்த டேர்ம் இல்லையோ அதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது ரெண்டு ஏ கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 b இன்ட்டு இப்போ இதில் எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் 1 b கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 c இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 whole divided by x x minus 1 x plus 1. இந்த பக்கம் வந்து
1 by x into x minus 1 x plus 1 இருக்கு. ஸோ இது கேன்சல் ஆகிடும். One equal to a into x minus 1 x plus 1. இப்போ டினாமினேட்டர் டேர்ம் சேமாக இருக்கிறனால கேன்சல் ஆகிடும். b x into x plus 1 plus c x into x minus 1. ஸோ ஏதாவது ஒரு டேர்ம் 0. இப்போ x minus 1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ லெட் x minus 1 ஈக்குவல் டு 0ன்னா எடுத்தோன்னா x ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 ஈக்குவல் டு இப்போ இங்கே 0 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ a டேர்மே 0 ஆகிடும். இங்கே b டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். b இன்ட்டு 1 1 + 1 + c. இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த டேர்மே 0 ஆகிடும். 1 - 1 0ன்றனால 1 + 1 2. ஸோ b வந்து 1/2ன்னு வரும். b கிடச்சிருச்சு. அடுத்தது x - 1 ஈக்குவல் டு 0 மாதிரி x + 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா x ஈக்குவல் டு -1. ஸோ இந்த டேர்மும் 0 x ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும், c கிடைக்கும். ஸோ 1 ஈக்குவல் டு இது 0 -1 + 1 0. அதே மாதிரி இங்கே -1 + 1 0, இங்கே ப்ளஸ் c இன்ட்டு -1 -1 -1. ஸோ -2 வருது. -1 - +2. ஸோ சியும் 1/2ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது a கண்டுபிடிக்கணும். a கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ x ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். இப்போ இது 0 ஆகிடும், இங்கே 0 ஆகிடும், a கிடைக்கும். x ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா 1 ஈக்குவல் டு a இன்ட்டு 0 - 1 0 + 1. b டேர்ம்லாம் 0 ஆகிடும், ஏன்னா x இருக்கிறனால. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1, a ஈக்குவல் டு 1 கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மெயின் ஈக்குவேஷன். இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து yன்னு இருக்குது. y ஈக்குவல் டு இன்டகிரல் a வந்து 1ன்றனால dx/x, b வந்து +1/2ன்றனால 1/2 இன்டகிரல் dx/x - 1, cயும் 1/2ன்றனால 1/2 இன்டகிரல் dx/x + 1. ஸோ இன்டகிரேஷனில் வந்து இன்டகிரல் dx/xன்னு இருந்ததுன்னா அதுக்கு வந்து log x. ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து y ஈக்குவல் டு log x, இங்கே 1/2 log x - 1, இங்கேயும் 1/2 log x + 1. இப்போ இங்கே எல்லாம் லாக் ப்ராப்பர்ட்டி படி எல்லாமே இங்கே 1/2 1/2 இருக்கனால இங்கே இல்லை, அதனால 1/2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்ட்டு 2 பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து +c வரும். ஸோ இந்த 2 வந்து ஃப்ரண்ட்டில் போயிடும். 1/2 காமனாக வெளியில் எடுத்தோன்னா -1 இன்ட்டு +1 -1. ஸோ a வேல்யூ -1. இப்போ லாக் ப்ராப்பர்ட்டி log m + n log m இன்ட்டு n. ஸோ x - 1 x + 1. இது மைனஸ் லாக் இந்த 2 வந்து பவரில் போய்டும், லாக் x² ஆகிடும். இது டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். லாக் m - n லாக் m/n வரும், அதனால x² வந்துடும். ப்ளஸ் c y ஈக்குவல் டு 1/2 log x² - 1/x² ப்ளஸ் c. ஸோ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா y ஈக்குவல் டு 0 x ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். y ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு (1/2 log x²) x இருக்கிற இடத்துல 2² 2² 4 4 - 1 3. இங்கே 2² 4 3/4 வரும். ப்ளஸ் c
ஸோ சி ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1/2 log 3/4. இதுதான் நம்ம ஜெனரல் சொல்யூஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். இதுதான் ஜெனரல் சொல்யூஷன். இப்போ ஃபைனலாக y ஈக்குவல் டு 1/2 log x² - 1/x². சி இருக்கிற இடத்துல இது சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். -1/2 log 3/4. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.